Hi everyone. நம்ம இன்னைய கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா முக்கியமா சீடெட் எக்ஸாம் KVS இது ரெண்டுலயுமே கேக்குற டாபிக். அதாவது பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல சைல்ட் டெவலப்மென்ட் அண்ட் பெடகாலஜி டாபிக்ல ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் பத்தி கேட்டிருப்பாங்க. சோ நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஜீன் பியாஜே பத்தி பார்க்க போறோம். முக்கியமா இந்த சீடெட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு லேர்னிங்ஸ் ஏதாவது டாபிக்ல ஒரு क्वेश्चन இல்ல ரெண்டு क्वेश्चन கேட்டிருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இந்த சீடெட் எக்ஸாம் KVS எக்ஸாம் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னைய கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான வேர்ட்ஸ் பாருங்க. ரிமெம்பரிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், பர்சீவிங், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெலிஜென்ஸ், மெமரி, அட்டென்ஷன், தாட் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நாலேஜ் சம்பந்தப்பட்டது. எவ்வளவு அவன் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கான், எவ்வளவு மெமரி அப்படின்னா எவ்வளவு அவன் ஞாபகத்துல வச்சிருக்கான், எவ்வளவு அவன் ஸ்டோர் பண்ண முடியுது, எவ்வளவு கேர்ஃபுல்லா கிளாஸ் எவ்வளவு அட்டென்ஷன் கிளாஸ் கவனிக்கிறான், எப்படி இருக்கிறான், அது மாதிரி இது மாதிரி இந்த ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட்ல எப்படி இந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்றான், அதாவது ஹைபோதசிஸ் சொல்லுவாங்க, என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆன்சரை கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நாலேஜ் சம்மந்தப்பட்டது, அறிவு சம்மந்தப்பட்டது. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த ரிலேட்டட் டேர்ம்ஸ், அதாவது தமிழில் என்னன்னா அறிவு எப்படி வளருது அப்படின்னு சொல்றது தான். முக்கியமா அதாவது ஜீன் பியாஜேவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட மெச்சூரிட்டி சரௌண்டிங்ல உள்ள என்விரான்மெண்ட் இது ரெண்டும் தான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த காக்னிட்டிவ் அறிவை என்னன்னா வளர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அப்படித்தானே ஏஜ் ஆக என்னன்னா நமக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறதா என்னன்னா அறிவு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதே டைம் என்ன சோஷியல் இன்டராக்ஷன் அதுக்கப்புறம் பாதுகாப்பு நமக்கு என்ன நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அது இந்த ரெண்டு காரணம். ஸோ மெச்சூரிட்டி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சோஷியல் இன்டராக்ஷன், இந்த என்விரான்மெண்ட், இதனால தான் என்ன அப்படின்னா நமக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜீன் பியாஜே இவர் யார் அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட், சைல்டு சைக்காலஜிஸ்ட். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசர்ச் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த டாபிக்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன குழந்தையிலேருந்து இந்த தியரிஸை ஸ்டடி பண்ணாங்க, எப்படி அறிவு வளருது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவர் மாதிரி யாரும் கிளியரெல்லாம் சொல்லலை. இவர் தான் என்னன்னா ஃபுல்லாக இன்வால்மெண்ட் எடுத்து அதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சைல்டுஹுட்லேருந்து குழந்தை இருக்கிறதுலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அது என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்டேஜஸ், சில புக்ஸில் என்னன்னா 5 ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எப்படி அவனுக்கு நாலேஜ் வளருது, ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கு, அடுத்த ஸ்டேஜில் எப்படி வருது, இதில் எந்த ஸ்டேஜுமே ஸ்கிப்லாம் பண்ணலை. எல்லா குழந்தையும் என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆர்டரா என்ன அப்படின்னா அந்த அறிவு அவங்களுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இவரோட அந்த தியரிஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனடிக் எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் முக்கியமாக என்ன பியாஜேவோட தியரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனடிக் எபிஸ்டமாலஜி. ஜெனடிக் அப்படின்னா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இதெல்லாம் அவங்கள நாலேஜில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஜெனடிக் எபிஸ்டமாலஜி சொல்லுவாங்க. நம்ம இது போகிறதுக்கு முன்னாடி மென்டல் ப்ராசஸ் எப்படி அது நடக்குது, தாட் ப்ராசஸ் நடக்குது, இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அசிமிலேஷன், செகண்ட் ஒன் இஸ் அக்கமடேஷன், தேர்ட் ஒன் இஸ் ஈக்லிபிரேஷன் ஆர் டிஸ்ஈக்லிபிரேஷன். அது வரும் நமக்கு. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஒரு நாயை பார்க்குது. அதுக்கான நாயின்னு தெரியாது. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4 கால் இருக்கு, 2 காது இருக்கு, அந்த ஷேப் அப்படி இருக்கிறத பார்த்தா என்னன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. உடனே அம்மா குழந்தை என்ன சொல்றாங்கன்னா அதுதான் நாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்குள்ள அந்த மனசுக்குள்ளார குழந்தை என்ன பண்ணிட்டு தாட்ஸை கொண்டு பில்டப். அதாவது இதுல ஸ்கீமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸ்கீமாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நாலேஜ் நமக்கு அந்த அறிவு இருக்குல்ல அது என்னன்னா இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அறிவோட காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செவரு எடுத்துங்களேன், அதுல எனக்கு என்னன்னா செங்கல் அடிக்கடி வச்சதான் நமக்கு என்னன்னா அது ஒரு வால் வரும். அதுல உள்ள அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி இங்க எனக்கு என்ன அப்படின்னா நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னா அந்த காக்னிட்டிவ் அப்படின்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு சொன்ன உடனே என்னன்னா சரி 4 கால் மைண்ட்ல வச்சிருக்கும்,
அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா காது அப்படி இருக்கும், காது அப்படி தூக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த இன்ஃபர்மேஷன் இது மாதிரி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கல இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமா வந்து ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு பூனையை பார்க்குது. ஒரு பூனையை பார்த்துட்டு என்ன அப்படின்னா அதே மாதிரி 4 கால் இருக்கு, பட் என்ன காது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ உடனே அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா அம்மாட்ட வந்து பூனை அப்படிங்கும். பூனைன்னு சொல்லாது, நாய் அப்படின்னு சொல்லும். அதாவது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற நாலேஜ், அதாவது ஸ்கீமா இருக்குல்ல 4 கால் 2 காது இருந்தா நாய் அப்படின்னு ஒரு தாட்ல என்னன்னா அந்த ஸ்கீமா இருக்கு அந்த குழந்தைகிட்ட. அந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ணி இது என்ன பண்ணணும்னா அந்த பூனையை பார்க்குறப்ப அதே மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால என்னன்னா அதை வந்து நாய் அப்படின்னு சொல்லும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசிமுலேஷன். அசிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா எக்ஸிஸ்டிங், அப்படி ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக ஒன்றுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா அசிமுலேஷன். இப்போ அகாமடேஷன் அப்படின்னா என்னன்னா அம்மா வந்து அந்த குழந்தைய சொல்லுவாங்க இல்லை அது வந்து நாய் கிடையாது, அது வந்து பூனை. ஏன்னா இதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் இருக்கும், 4 கால் இருக்கும், 2 காது எல்லாமே இருக்கும். பட் நாய் வந்து என்ன லொல்லுன்னு குறைக்கும். பட் பூனை என்னன்னா மியா அப்படின்னு சவுண்டு விடும் அப்படின்னு. சப்போஸ் இந்த பூனை சவுண்டு விடுறப்ப என்னன்னா இந்த குழந்தைக்கு வந்து என்னன்னா திடீர்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகும், கொஞ்சம் யோசிக்கும், என்னடா அது புதுசாக இருக்கு அப்படின்னு யோசிக்கும். பட் அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போ வந்து கொஞ்சம் இந்த இம்பேலன்ஸாக இருக்கும், கரெக்டாக கொஞ்சம் டவுட் வரும், இது நாயா பூனையா டவுட் வரும். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ஈக்லிபிரேஷன் அப்படின்னா என்னன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ஒரே மாதிரியே இருக்கே எதுன்னு கொஞ்சம், அதுக்கு பேர் டிஸ்ஈக்லிபிரேஷன். பட் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த பூனையை பார்க்க ஒரு சவுண்ட்லாம் விடும்ல, மியாவும் சவுண்டு வர்றப்ப என்னன்னா அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, நாய் வந்து அது மாதிரி சவுண்ட் விடுது, லொல்லு சவுண்டு விடுது, பூனை இது மாதிரி விடுது, அதனால என்னன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு என்னன்னா லேர்ன் பண்ணிக்குது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகாமடேஷன். அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குது இல்லை, அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா ஈக்லிபிரேஷன். அதாவது ஸ்டார்டிங்ல எனக்கு என்ன இன்பேலன்ஸா இருந்துச்சு, அப்புறம் வந்து எனக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்லிபிரேஷன். இப்போ அசிமுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த நாலேஜ் புதுசாக உனக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அசிமுலேஷன், எக்ஸிஸ்டிங் நாலேஜ். செகண்ட் என்னன்னா அகாமடேஷன். அகாமடேஷன் அப்படின்னா என்னன்னா அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இப்போ இருக்குல்ல அது யூஸ் பண்ணாமல் என்ன அப்படின்னா அது வந்து அந்த இன்பேலன்ஸ் அது சரியில்லைன்னு தெரியும். உடனே என்னன்னா இன்னொரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் திருப்பி ஸ்டோர் பண்ணிக்கும். எப்படின்னா பூனைன்னா மியாவுன்னு கத்தும். ஸோ அப்போ நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை, நியூ ஒரு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், நியூ ஸ்கீமா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகாமடேஷன். அது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்லிபிரேஷன். சில டைம் வந்து சில குழந்தைங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டவுட்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் அது நாயா பூனையான்றது. அங்கே வந்து என்னன்னா டிஸ்ஈக்லிபிரேஷன், அங்கே வந்து ஈக்லிபிரேஷன் நடக்காது. அது மாதிரி குழந்தைங்க இந்த அறிவு வயசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அசிமுலேஷன், அகாமடேஷன், ஈக்லிபிரேஷன் இந்த டேர்ம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கேட்பாங்க இந்த டாப்பிக்கில். ஸ்கீமா அப்படின்னா எனக்கு என்னன்னா அதாவது நாலேஜோட இந்த காக்னிட்டிவோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இப்போ ஜீன் பியாஜே முக்கியமாக என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லியிருப்பார். இந்த 4 ஸ்டேஜஸ்ல என்னன்னா குழந்தைகள் வந்து இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். நம்ம ஏற்கனவே இன்ஃபான்சின்னு பார்த்துருப்போம், ஏற்கனவே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் டாபிக்ஸ் பார்த்துருப்போம். சப்போஸ் யாராவது பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்ல சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாலஜி டாபிக்ல தனியாக கொடுத்துருப்பா, பாருங்க நீங்க. இதுல இன்ஃபான்சி 0 to 5 அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு 2 years ஃபுல்லாக இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ். இதில் வந்து என்னன்னா ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா 2 to 7 years. தென் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் மீன்ஸ் 7 to 11 years. நெக்ஸ்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னா 11 to 15 years. ஸோ இது மாதிரி ஒரு 4 சில புக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜை வந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 4 stages அப்படின்னா 5 stages புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே சேம் தான். நம்ம இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் காக்னிஷன்னா என்ன, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த உள்ள டேர்ம்ஸ் ரிலேட்டட் டேர்ம்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் எபிஸ்டமாலஜி அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த டேர்ம்ஸ் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, இந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் முக்கியமாக சீக்ரெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கேட்பாங்க சென்சாரி மோட்டார் ஸ்டேஜோட இயர் என்ன, அவங்க எந்த ஏஜில் இருப்பாங்க 0 to 2 years. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அதுக்கான இயர்ஸ் என்ன 2 to 7. இது மாதிரி எல்லா இயரும் கண்டிப்பாக எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க, கேட்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம இதில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகும்,
நிறையா இருக்குது. அதனால் நம்ம டாபிக் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இப்போ கேவிஎஸ் எக்ஸாம் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்விஎஸ் எக்ஸாம் வந்துக்கான இந்த போஸ்டிங்லாம் எல்லாம் போட போகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப சீக்கிரமாக இந்த வருஷத்துக்குள்ளார கேவிஎஸ் எக்ஸாம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.